இப்போ மிதுன ராசியில் இந்த மாதம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா புதனும் இருக்காரு, சுக்கிரனும் இருக்காரு. பெரிய யோகம். போன ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் அது இப்போ ஒரு பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்குது. குரு வந்து தனஸ்தானத்துக்கு வராரு. அப்போ இந்த மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் ரொம்ப பெரிய வளர்ச்சியை இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய உயர்வை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. இவங்க ராசிக்குள்ள செகண்ட் ஹாஃப்ல சூரியன் வரப்போறாரு. அப்போ அந்த மனோ தைரியம் அதிகரிப்பதனால அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி. விஐபிக்களோட தொடர்பு இது பெரிய வெற்றியும். மிதுன ராசி என்பர்கள் சார், ஸோ மிதுன ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? நீங்கள் மிதுன ராசிக்காரங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஒரு சிரிச்ச முகம், ஆளுக்கு தகுந்தாற் போல பேசக்கூடிய ஒரு சாமர்த்தியம். ஒரு இடத்துல ஒரு சாமர்த்தியசாலி இருக்கிறார் அப்படின்னா ஒரு மிதுன ராசிக்காரனாக இருப்பார். இல்லை ஜாதகத்தில் புதன் வலுத்தவங்களாக இருப்பாங்க, அவங்களால தான் சாமர்த்தியமாக நடந்துக்கிட முடியும். அந்த புதன் தொடர்பு இல்லாமல் சாமர்த்தியம் வர. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க நல்ல புத்திசாலிகள். ஏன்னா புதன் தானே அதிபதி, அந்த புதன் தான் புத்திசாலித்தனம். இப்போ மிதுன ராசியில் இந்த மாதம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா புதனும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். பெரிய யோகம். சுக்கிரன் யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி. நீங்கள் பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தானே உங்களுக்கு அவசர ஆத்திரத்துக்கு அந்த பணத்தை எடுத்து செலவழிக்க முடியும். பேங்க் அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னா பணம் எடுக்கணும்னு போனீங்கன்னா எப்படி பணம் கொடுப்பாங்க? இப்படி உங்களுக்கு உங்கள் பூர்வ புண்ணியம் தான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்களேன். போன ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் அது இப்போ ஒரு பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் நம்பர் 1 வர போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்குது. குரு வந்து தனஸ்தானத்துக்கு வராரு, அதுலேயும் உச்சம் ஆகிறாரு. அப்போ இந்த மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் ரொம்ப பெரிய வளர்ச்சியை இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய உயர்வை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. அவங்க ஃபீல்டில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தயக்கமெல்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த தயக்கமெல்லாம் போயிடும், தைரியமாக எடுத்து செய்வாங்க. அதே மாதிரி இவங்க ராசிக்குள்ள செகண்ட் ஹாஃப்ல சூரியன் வரப்போகிறார். அப்போது அந்த மனோ தைரியம் அதிகரிப்பதனால அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி. அரசியல்வாதிகளோடு இவங்களுக்கு தொடர்பு, விஐபிக்களோடு தொடர்பு இது பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க பாருங்களேன், இவங்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். ஜோதிடர்கள், எழுத்தாளர்கள், கிளரிக்கல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், கலைகளில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதன் என்னைக்கு ஆட்சி ஆகுதோ அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் பெருகும். இந்த தடவை டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பாடம் புரியல அப்படின்னா டீச்சர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் பாருங்களேன். இப்போ அந்த தயக்கம் போயிடும். தைரியமாக கேட்பாங்க, எனக்கு இந்த பாடம் புரியல, எனக்கு சொல்லித்தாக்கம்பாங்க. அவங்களும் ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. அப்போ இவங்களுக்கு அதுக்கு அடுத்த விஷயம் ரொம்ப நாளாக கடன் இருந்திருக்கும். இப்போ கடன்லாம் குறையும். மிதுன ராசிக்கு கடன்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சோம். லாபத்தில் செவ்வாய் இருந்து இவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு பூமி லாபம் வருது. புதுசாக சொத்து வாங்குகிற லாபம், பூர்வீக சொத்துனால லாபம். இவங்களுடைய பிரதர்ஸ் பக்கபலமாக இப்போ இருப்பாங்க. அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களின் துணை கிடைக்கும். இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு கேது 3ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளையாரை கும்பிடணும். டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே பிள்ளையாருக்கு ஒரு 7 தோப்புக்கரணம் போட்டாங்கன்னா இந்த மாதத்தில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்குமா தன்னுடைய ஃபீல்டில் நம்பர் 1 வர போகிறாங்க. நிறைய பேர் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கார் கற்றுக்கிடுவாங்க. வெளி உலகத்தில் இப்போது கலைகளில் இருக்காங்க, ஏதோ ஒரு மீடியாவில் இருக்காங்க, வேறு இதில் இருக்காங்க, எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக வர போகிறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபம் இருக்குது. ஏன் புதன் தான் ஆட்சியாக உட்காந்துருக்காரு பாருங்க. அதனால் பிஸ்னஸில் பெரிய லாபம். ஒரு முக கவர்ச்சி. மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கவர்ச்சியாக 4 பேர் ரொம்ப ஒரு ஆசையாக பார்க்கக்கூடிய அந்த முகம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபேஸ். அவங்க ஒரு கரிஷ்மேட்டிக் ஆளாக வரக்கூடிய யோகம் இருக்குது. சூப்பர் சார். அது ஜூன் மாதம் அப்படின்றது மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் நிறைந்த மாதமாக தான் இருக்க போதுன்னு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஜூன் மாதத்தில் மிதுன ராசி என்பவர்கள் ஏதாவது விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவீங்களா? அதாவது இவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக நிறைய எதிரிகள் இருப்பாங்க. வெளியே உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் கூட இருக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு தொழில் எதிரிகள் நிறைய இருப்பாங்க. அந்த எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவ்வளவுக்கும்
செவ்வாய் வந்து ஆட்சியாக வர்றதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது, தப்பிச்சுக்கிடுவாங்க. இன்னும் தொழில் எதிரிகள் இருப்பாங்க. 10ல் சனி வேற இருக்காரு பாருங்க. அதனால சிலருக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவாங்க. ஹையர் அஃபீஷியலு, டீம் லீடர்கிட்ட சண்டை போடுறது அதெல்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் இந்த மாதம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாதமாக இருக்க போகுது. இந்த மாதம் இவங்க வந்து குருவாயூரப்பனை கும்பிடணும். ஏன்னா மிதுனங்கிறது வாயு வீடு இல்லைங்களா? அவங்க குரு வாயூரப்பனை வழிபடுகிற போது அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புகழ் பல மடங்கு பெருகும். அதை பார்க்கலாம். ஓகே, ஒரு புகழ்ச்சியில் வந்து இந்த ஜூன் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். வணக்கம்மா. அதாவதுங்கம்மா, ஜூன் மாதத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, சூரியனை அடிப்படையாக எடுத்துக்கிடுவோம். தினபலன் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். அப்போ என்னது, சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இதே நீங்கள் வருஷ பலன் கேட்குறீங்க, குரு பயிற்சி பலன் கொடுங்க, ராகு கேது பயிற்சி பலன்கள்லாம் அந்த வருஷத்தில் இப்போ வந்து என்னென்ன கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்குது, சனி பகவான் எப்படி இருக்காருன்னு எடுப்போம். அப்போ இது மாத பலன் அப்படின்னு இருக்கும்போது ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ரிஷப ராசிலேயே இருக்கார், மிதுன ராசிலேயே இருக்கார். ரிஷபம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த காலபுருஷத்துவம் சொல்கிற மாதிரி, அதில் நல்ல காசு வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது முதல் 15 நாள் இந்த ஜூன் மாதத்தில் நல்ல வரவு வரக்கூடிய அமைப்பு தான் பொதுவாக இருக்கும். அடுத்த 15 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வணிக நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் போய் புதனுடைய வீட்டில் உட்காருவார். அப்போ பிஸ்னஸ் சிந்தனைகள், அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒரு பெரிய வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் மீதான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து மிதுன ராசியில் இருக்கார். அப்புறம் கடக ராசிக்கு அவர் போகிறார். அப்போ மிதுன ராசி, கடக ராசி இதிலெல்லாம் அந்த சுக்கிர பகவான் போகும்போது அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வந்து, நீங்கள் ஒருத்தர் நாடகத்துறையில் இருக்காங்க, சினி ஃபீல்டில் இருக்காங்க, அதே மாதிரி வேறு ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்களாக இருக்காங்க, எல்லாருக்குமே பெரிய எக்ஸ்போஷர் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் அந்த யோகமான மாதமாக அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். அப்போது ஒரு ஒரு உக்கிரமான ஒரு வேகமான செயல்பாடுடைய மாதம்னா இந்த மாதம். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதுக்கப்புறம் செவ்வாய் மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்தில் வந்து சூரிய பகவான் இருக்காருங்கிறேன், மிதுனத்தில் சுக்கிரனும் புதனும் மாத துவக்கத்தில் இருக்காங்க. கடக ராசியை பார்த்து இந்த மாதம் குரு பகவான் வந்துடுறார். மாதம் துவங்கின 1ஆம் தேதியே குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஒரு நல்ல பயிற்சி மாதம், பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குமா. அதே மாதிரி ராகு கேது பார்த்தீங்கன்னா, கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கிறார். அப்போ இந்த குழந்தை பிறப்பு விகிதம், அது அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்குரிய ஒரு நாட்டம் குறைவு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்குது பாருங்க, ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இல்லைங்களா, இதில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஓகே, சரிங்களா. அப்போ இதே மாதிரி அரசாங்கம் பல நலத்திட்டங்களை எடுக்கும். குரு வந்து கடகத்தில் உட்கார்றார் அப்படின்னா, கடகராசியை சேர்ந்தவர் தான் இப்போ நாட்டையே ஆள்றார் இல்லையா, கடகராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர். அப்போ குரு வந்து உட்காரும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அப்போ நிறைய நலத்திட்டங்கள் இந்த ஜூன் மாதம் தமிழகத்திற்கு கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் காத்திருக்குமா. அப்படி ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்புறம் இந்த மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஜாப் ரீதியாக பெரிய ப்ராப்ளம் இருந்ததோ, இன் ஜென்ரல் ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த ராசியை சேர்ந்தவங்க யாருக்கு என்ன ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்களெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு இப்போ வேலையில்லா திண்டாட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். இது நாட்டுடைய ஜென்ரல் ஒரு அடிப்படை. அப்படி இருக்கும்போது இந்த குருவுடைய பயிற்சி நடக்குது பாருங்களேன், ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. அப்போ இந்த குரு வந்து சனியுடைய வேகத்தை தணிக்கிறார். சனி தான் வேலையை கொடுக்குறவர். அவர் வேலை தடுமாற்றம் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார். அப்போ இந்த ஜூன் மாதம் எவ்வளவு நல்ல மாதமாக அமையுது. நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, ஏகப்பட்ட பேர் தங்கம் வாங்குறாங்க, வாங்குறது குறைங்கிறார். தங்கம் வாங்குறத 1 இயர் அவாய்ட் பண்ணுங்க, வீட்டில் கல்யாணம் இருந்தால் கூட அவாய்ட் பண்ணுங்கிறார். நம்ம மக்கள் ஆனால் இப்போ நிறைய தங்கத்தை விரும்பி வாங்குவாங்க.
அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும். விலைவாசி அதிகரிக்கும். இந்த ஜூன் மாதம் நமக்கு விலைவாசிகள் அதிகரிக்கும். அதில் வந்து மக்களுக்கு வாங்குகிற சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட விலைவாசி அதிகம் வந்து சில பாதிப்புகளை கொடுக்கும் இல்லையா? ஸோ அதில் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறேன், வருமானம் வரக்கூடிய மாதம் தான், இல்லாத மாதம் கிடையாது. இருந்தாலும் விலைவாசி அதிகரிக்கும் போது மக்களுக்கு அது வாங்கும் திறனுக்கு சின்ன தட்டுப்பாடுகள் வருது பாருங்கள். ஆனாலும் தங்கம் வாங்கி விரும்பி வாங்குவாங்க, அந்த அமைப்பு இருக்கும். ஸோ ஒரு நல்ல மாதமாக அந்த ஜூன் மாதம் நம்ம ராசிக்கு அமையுது.